ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தெய்வ பெண் தன்மையை கொண்டாடும் நவராத்திரி திருவிழாவான இந்த 6வது நாளில் அம்மனுக்கு செய்திருக்கின்ற அலங்காரம் நீலாதேவி அலங்காரம். நிலாதேவி வேற, நீலாதேவி வேற. இந்த நீலாதேவி சனியினுடைய அம்சமாக விளங்குபவர். இவருடைய நோக்கம் என்னன்னா, சனி பகவானை பற்றி நமக்கு தெரியும். சனி பகவான் நேருக்கு நேர் பார்த்தால் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் கீழ்நோக்கியே பார்த்து பேசுகின்ற தன்மை உடையவர் சனி பகவான். அவருடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த தாக்கத்தை தணித்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவில் அதை ஒரு சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய பெண் தெய்வம் தான் இந்த நீலாதேவி. நீலாதேவினாவே நீல நிறம் அவர்களுக்கு பிடித்த நிறம். எப்பொழுதும் நீல தாமரையை கொண்டவர்கள், 8 கரங்களை உடையவர்கள். அந்த 8 கரங்களில் அங்குச பாசம், தனுசு, அம்பு, சூளம், கதை, கேடயம், குங்கும கிண்ணம் என்று 8 கரங்களிலும் 8 விதமான பொருட்களை கையிலே ஏந்தி ஒரு அழகான ஒரு தேவதையாக, அழகு மிகுந்த ஒரு தேவதையாக காட்சியளிக்கக்கூடியவள். இந்த நீலாதேவியினுடைய அம்சத்தால் பல நல்ல வாழ்க்கையில் செழிப்புகள் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும். அவர்கள் எப்போதும் ஒரு நீல நிறத்தை விரும்பக்கூடிய தெய்வமாகவே இருப்பார்கள். எப்போதும் தன்னுடன் அவர்கள் ஒரு யானையை அழைத்து கொண்டு செல்கின்ற ஒரு பாங்கு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். நீங்கள் கருவறையில் பார்த்தீங்கன்னா, கிரீடத்தின் மீது நாகங்கள் சூழ்ந்திருக்க, ஒரு காலை மடக்கி ஒரு காலை அழுத்தி வைத்து ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு அமர்ந்திருப்பார்கள். நீலாதேவிக்கு இன்னொரு பெயர் நப்பினை. நப்பினை என்றும் அவர் திவ்ய பிரபந்தத்தில் அழைக்கப்படுகின்றார். ஆகவே இந்த நீலாதேவியின் அலங்காரம் பார்ப்பதற்கு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கின்ற வகையில் நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றத்தோடு கருவறையில் கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய தேவி தான் நீலாதேவி. இந்த நீலாதேவிக்கு நாம் சுயம்புக்கு என்ன போட்டிருக்கிறோன்னா துளசி காப்பு. துளசியை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. துளசி ஒரு தூய்மை என்று பெயர். பெருமாள் கோயிலெலாம் துளசி தீர்த்தம் தருவாங்க. கிரீடத்தை வச்சு, பெருமாளோட கிரீடத்தை நம்ம தலையில் வச்சு துளசி செடியினுடைய தீர்த்தத்தை நமக்கு பிரசாதமாக தருவாங்க. அந்த துளசியை வழிபடுவதால் தீய சக்திகள் வீட்டில் அண்டாது என்று எல்லோரும் துளசி மாடம் வைத்து அதற்கு தினமும் பூஜை செய்து வழிபடுகின்ற வழக்கம் இப்பொழுதும் இருக்கிறது. அந்த துளசி செடி இருக்கின்ற இடத்தில் தீய சக்திகள் அண்டாது என்பார்கள். அதனால தான் அம்மா என்ன சொல்லுவாங்க, ஒரு வேப்பிலையும் ஒரு துளசியும் தினமும் சாப்பிட்டு வா, உனக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. துளசியே உடலுக்கு ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாகவும் தெய்வீக மூலிகையாகவும் விளங்குகின்றது. துளசியை அரைத்து அதை காப்பாக சுயம்பு அம்மாவுக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அந்த காப்பை வாங்கி நீங்கள் தினமும் அவங்க அதை பொடியாக செய்து வச்சுருக்குறாங்க. அந்த பொடியில் தினம் நீங்கள் தண்ணி கலந்து உருண்டையாக்கி தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் துளசி செடி கிடைக்காது இல்லையா, அவங்கெல்லாம் இதை வாங்கின்னு போயிட்டு, இந்த பொடியை வாங்கிட்டு போய், வேப்பிலை துளசி பொடியை வாங்கின்னு போயிட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பிசைஞ்சு உருண்டை பண்ணி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு பிறகு சாப்பிட்ற பழக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டோம்னா கூட உடலுக்கு மிகவும் நல்லது. நவராத்திரி முழுவதும் நன்மை செய்கின்ற, தீமையை அழிக்கின்ற பெண் தெய்வங்களையே நாம் அன்னைக்கு மறு உருவமாக
செய்து வழிபடுகின்றோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை நீங்கள் கட்டாயம் தினமும் காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது இந்த மாதம் புரட்டாசி மாதம். இன்றைக்கு பார்த்தா சனிக்கிழமை. எல்லார் வீட்லேயும் சனிக்கிழமை படையல் போட்டு கும்பிடுவாங்க. சனிக்கிழமையாகவும் இருக்குது. சனி பகவானின் அம்சமான நீலாதேவியும் நம்ம வழிபட முடியுது. இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல நமக்கு வாய்ப்பு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தெய்வத்தை அணுகுகின்ற முறையில் அணுகி வழிபாடு செய்தால் கட்டாயம் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன், அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, செல்வர்லாம் இருக்குது. ஆனால் குணம் கிடையாது. குணம் பார்த்திங்கன்னா கஞ்ச பிசுனாரியாட்டம், ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்க மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை என்னன்னா தனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் ஒரு துறவிக்கிட்ட போய் கேட்குறான், ஐயா எனக்கு மோட்சத்துக்கு போகணும், அதுக்கு வழி சொல்லுங்கன்னு. நீ அறநூல்கள் கூறுவது போல் வறியவர்களுக்கு நீ உதவி செய், பொருள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவு. இப்படிலாம் நீ செய்தினா நாளடைவில் உனக்கு தர்ம குணம் நீ ஒரு நல்ல மனிதனாக மாறி உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கஞ்ச பிசுனார் இதனெல்லாம் போய் நீ ஒரு வள்ளலாக மாறக்கூடிய அளவுக்கு வந்துடுவ. அப்போ உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்கிறார். சரிங்கய்யா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனவுடனே அவனுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை மற்றவங்களுக்கு என்னத்தை கொடுத்துடணும். அதனால் அவர் சொன்னதுக்காக ஒன்றா ஒரு கைப்பிடி அரிசி தினமும் ஒருத்தருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அரிசி ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு அவர் தானம் செய்தார். அதையே அவர் பெரிய தானமாக நினச்சிக்கிட்டார். ஒரு கைப்பிடி அரிசியை கொடுத்துட்டா சரி, இன்றைக்கி தர்மத்தை நான் செஞ்சுட்டேன். நாளைக்கு ஒரு கைப்பிடி அரிசி கொடுத்தோன்னா அன்றைய பொழுது போயிடுச்சு. இப்படி போய் கொஞ்ச நாள் கழித்து ஒன்றும் இவருக்கு ஒரு மாற்றம் எதுவும் தெரியவே இல்லை. அதனால் அந்த துறவிக்கிட்ட மறுபடியும் வர்றார். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் தர்மம் செய்தேன், ஆனால் எனக்கு ஒன்றும் ஒரு மாற்றம் தெரிகிற மாதிரி, நான் சொர்க்கத்துக்கு போகிற மாதிரிலாம் எனக்கு ஒரு எதுவுமே தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சரி வாப்பா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டுன்னு போய் ஒரு பெரிய ஆலமரத்து அடியில் உக்காந்துக்கிட்டு, நீ இப்படி உக்காரு, நான் இப்படி உக்காந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரை நோண்டிக்கினே இருப்பார் கையால். வேரை நோண்டிக்கிட்டே இருந்தால் இவனுக்கு பொறுமையாக போயிடுச்சு. நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன வேரை நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை நான் இந்த மரத்தை வெட்டுறேன் அப்படின்றேன். என்னது மரத்தை வெட்டுறீங்களா, வேரை நோண்டுறீங்க, நீங்கள் என்றைக்கு இந்த வேரை கையால் ஒரு விரலால் நோண்டி மரத்தை சாய்க்கிறது, கோடாரி கொண்டு வெட்டி சாய்ச்சாலே அது கொஞ்சம் நாள் ஆகும். நீங்கள் என்ன ஒரு விரலால் இந்த வேரை நோண்டி மரத்தை சாய்க்கிறேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு. அப்போ நீ செய்கிறது மட்டும் நல்லா இருக்குதா, தானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி அரிசியை ஒருத்தனுக்கு ஒரு நாளைக்கு கொடுத்துட்றியே, அது ஒரு பெரிய தானமாக அது? அந்த தர்மம் உன்னை தலை காக்குமா, உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா? நீ ஒரு பிடி அரிசி கொடுத்து சொர்க்கத்துக்கு போகணும்னு நினச்சா, நான் இந்த இதை மரத்தை சுரண்டியே மரத்தை சாய்க்க பார்க்குறேன், இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு. அப்போ தான் அவன் அவனுடைய மட புத்திக்கு தெரியுது, நாம் தர்மம்னா மனசார ஒருத்தருக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவணும். அவர்களுக்கு உதவி செய்தால்தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த பலனால் நம்ம சொர்க்கத்துக்கு போகலான்றத அவன் உணர்ந்துட்டு, ஐயா நான் தெரியாமல் தவறு செய்துட்டேன், இனிமே என்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் எல்லாருக்கும் உதவி செய்து நான் அவர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றுகிறேன், அப்போதாவது எனக்கு சொர்க்கம் கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு விழுந்து வணங்கிட்டு போகிறான். அதனால் ஒவ்வொருத்தர் வழிபடுகின்ற முறை, செய்கின்ற தர்மம், இதெல்லாம் பார்த்து உடனே இவர் பெரிய பக்திமான், இவர் சொர்க்கத்துக்கு போவார் அப்படி இப்படின்லாம் நம்ம நினச்சிட முடியாது. அதெல்லாம்
கடவுளுடைய அருள் இருக்கணும். மனசார ஒருத்தருக்கு தர்மம் செய்யணும், எதிர்பார்த்து தர்மம் செய்யக்கூடாது. நான் தர்மம் செய்தேன்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கணுன்னா நான் தர்மம் செய்வேன் அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் நம்ம பக்தியை செலுத்தினோம்னா அது சரி வராது. ஆகையால் எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய அழகிய நீல நிற தெய்வமான இந்த நீலாதேவியை வணங்கி துளசி காப்பினை தினமும் உண்டு உடல் நலமும் மனநலமும் பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் தூயவளான சுயம்பு அன்னை விரும்பி சூடிய துளசி காப்பு. வினை நீக்கி வசந்த வாழ்வருளும் அன்னையின் திருமேனிக்கு காயக்கல்ப மூலிகையான துளசி காப்பு. தாயாய் தயாபரியாய் கனிவுடன் காத்து நிற்கும் அன்னைக்கு நோய் தடுப்பு மருந்தாக செயல்படும் துளசி காப்பு. தீவினையை போக்கி நலம் நல்கும் சுயம்பு அன்னைக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் தரும் துளசி காப்பு. அரும்பிணியை நீக்கி சௌபாக்கியம் தரும் அன்னைக்கு நந்தவன நாயகியான நல் துளசியால் காப்பு. பாவம் தீர்த்து பலன்கள் அருளும் அன்னைக்கு மகாலட்சுமி வாசம் செய்யும் தேவ மூலிகையான துளசி காப்பு. துளசி காப்பு சுற்றிய சுயம்பு அன்னையே போற்றி. சித்தவனமாம் சிங்கார மருவூரில் சர்வ சம்பத்துகள் அருள நீலாதேவியாக பத்மாசனத்தில் அமர்ந்து தரிசனம் தரும் ஆதிபராசக்தியே. நீல நிற மேனியில் நவரத்தின ஆபரணங்களோடு சிவந்த பொன் அதரங்களில் குறுநகையோடு காட்சி தரும் அன்னையே. அகன்ற திருவிழி இரண்டால் இருவினையையும் அகண்டத்தால் கண்டத்தையும் நீக்கி அருள் வழங்கும் நீலாதேவி தாயே. நீல நிற திருமேனியோடு நீலோத்பல மலர்களைப் போன்ற கண்களால் தடைகளை விலக்கி நீலாயுள் உயர்ந்த நிலையை வழங்கும் அம்மையே. கருணையும் குளிர்ச்சியும் மிக்க கடைக்கண்களால் பார்த்து கதிமோட்சம் அருளி அன்பர் மனதை குளிர வைக்கும் கருணாதேவியே. கடமைதனை கருத்தோடு செய்பவருக்கு நற்பலன்களை நல்கி நற்கதி அருளும் கருங்குவளை மலர் உகக்கும் அன்னதான பிரியையே. நீதி தேவதையாக விளங்கும் நின் நிலையான நிம்மதி தரும் திருவடியை போற்றி வணங்கி நின்றோம். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.